بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: سبوح قدوس رب الملائكة والروح، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஃபீ ருகூஇஹி வ சுஜூதிஹி சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். நாம் ஏற்கனவே இதுவரைக்கும் ருக்கூல சஜிதால சுபஹான அப்படிங்கிற அந்த தஸ்பீஹ், சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அலா அப்படிங்கக்கூடிய அந்த தஸ்பீஹ்கள் இடம்பெறக்கூடிய அந்த விஷயங்களை நாம் படித்தோம், நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே வரிசையில் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸும் ஒன்று. ஆயிஷா அம்மா சொல்லி தர்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூலு ஃபீ ருகூஇஹி வ சுஜூதிஹி, தங்களுடைய ருக்கூவிலும் தங்களுடைய சஜிதாவிலும் இப்படி சொல்லுபவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா அம்மா சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஸ்பீஹையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லி தர்றாங்க. ஏற்கனவே ஜும்மால கூட இந்த வாரத்தினுடைய ஜும்மால கடைசி 2 நிமிடங்களில் ஒரு 2 கொசுறு செய்தி சொன்னோம், அப்படித்தானே? ஒன்று, ருக்கூருக்கு பின்னால் சரியான முறையில் குறைந்தபட்ச 2 தஸ்பீஹ் அளவுக்காவது நம்மளுடைய முதுகை நேராக நிலைநிறுத்துவது, நேராக்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 2 சஜிதாவுக்கு நடுவில் உட்காரக்கூடிய அந்த சிறு அமர்வு அப்படிங்கக்கூடிய அந்த சிறு அமர்வையும் குறைந்தபட்ச 2 தஸ்பீஹ் அளவுக்காது, அதுலேயும் குறிப்பாக 2 துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி அப்படிங்கிற இந்த துஆ, இதை 2 தடவை சொல்ற அளவுக்காவது நாம என்ன செய்யணும்? அந்த சிறு அமர்வுங்கக்கூடிய அந்த அமர்வுல உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நாம என்ன செஞ்சோம்? ஜும்மாலையும் பார்த்தோம். அதே மாதிரி இந்த தஸ்பீஹ்கள் சுஜூதுலையும் ருக்கூலையும் ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகளை பற்றி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிற அளவு எவ்வளவு நேரம் நின்று ஓதுனாங்கிறத ஹதீஸுகளில் பெரிய சூறாக்கள் ஓதுனாங்க. சூரா பக்ரா ஓதுனாங்க, அதே மாதிரி சூரா ஆல இம்ரான் ஓதுனாங்க, சூரா நிசா ஓதுனாங்க. இது எல்லாமே 200 ஆயத்துக்கு. பக்ரா சூரா 286 ஆயத்துக்கள் கொண்டது. அதுக்கடுத்து ஆல இம்ரான் சூரா, அதுவும் 200 ஆயத்துக்கள் கொண்டது. அதே மாதிரி நிசா சூரா, இப்படி இந்த 3 சூறாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ரக்காத்துல நின்று ஓதிட்டு இதே அளவு ருக்குவும் செஞ்சாங்க. ருக்குல இருந்து எழுந்து நிற்கக்கூடிய அந்த சிறு நிலை அப்படிங்கக்கூடிய அந்த நிலையிலேயே நின்னாங்க. சஜிதாலையும் இதே அளவுக்கு ஓதுன அளவை விட அதிகமான அளவு சஜிதா செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஹதீஸுகள் சொல்லி தரும்போது நாம குறைஞ்சபட்சம் 5 தஸ்பீஹ்னு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த ஃபஜ்ர்கள்லயே சொல்லி இருக்கிறோம். இந்த கடைசி வீக்ல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது குறைந்தபட்சம் 5 தஸ்பீஹ்கள் அளவுக்கு நாம என்ன செய்யணும்? சஜிதா செய்யறோம். ஃபர்தான தொழுகையில. நம்ம நஃபிலான தொழுகையில குறைந்தபட்ச அளவாக ஒரு மனிதன் தனியாக தொழுகும் பொழுது 3ல இருந்து 15 வரைக்கும் என்ன செஞ்சுக்கிடலாம்? ஓதிக்கிடலாம். அதற்கு அதிகமாகவும் ஓதிக்கிடலாம் அப்படிங்கிற விஷயங்களை நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். சரி, ஆனால் இன்று இந்த ஹதீஸில் நாம் படிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நாம் இதுவரைக்கும் சுபஹான ரப்பியல் அதீம் அப்படிங்கிறத ருக்கூலையும் சுபஹான ரப்பியல் அலா அப்படிங்கிறத சஜிதாலையும் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி
இப்படியும் ஓதி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. சுப்பூஹுன் குத்தூஸுன் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை கொண்டதுதான். பரிசுத்தமானவன் அவன் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், அவன் நம்மளுக்கு மட்டும் ரப்பு இல்ல, மலக்குமார்களுடைய ரப்பும் தான். அதிலும் குறிப்பாக ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பும் கூட அவன் தான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்ட இந்த துஆவை, இந்த தஸ்பீஹாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கிறத நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதே ஹதீஸ் இன்னும் பல இடங்கள்ல பல விதமாக நமக்கு சொல்லப்படும். நாம கூட தராவிகளை கூட இந்த தஸ்பீஹை நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஹதீஸ்கள்ல வரக்கூடிய, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுதோ அதுல வரக்கூடிய சில சில இடங்களில் சின்ன சின்ன வார்த்தைகளை சேர்த்து, சின்ன சின்ன வார்த்தைகள் விடுபட்டு ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் கண்ணியத்திற்குரியவர்களை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் அதையெல்லாம் நாம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தெளிவாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. நாம் எதை கேட்கிறோமோ, எதை நாம் சொல்கிறோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய, விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானா.